முதலில் எல்லாம் வல்ல இறைவனுக்கு எல்லா புகழும். 2023 12ஆம் மாதம் 12ஆம் தேதி இன்று இந்த வேளையிலே புத்தளம் மேல் நீதிமன்றத்தால் எனக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட பொய் வழக்கு முற்றுமுழுதாக விடுதலை செய்யப்பட்டிருக்கிறது. நான் நிரபராதி என்று விடுதலை செய்யப்பட்டிருக்கிறேன். நவரசம் என்ற கவிதை புத்தகத்தை வெளியிட்டதற்காக அந்த கவிதை புத்தகம் சர்வதேச தீவிரவாதமான IS தீவிரவாதத்தை போதிக்கிறது என்று போலி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நான் தற்பொழுது எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் இல்லை என்ற அடிப்படையில் நான் மேல் நீதிமன்றத்தால் புத்தளம் மேல் நீதிமன்றத்தால் இன்று நான் விடுதலை செய்யப்பட்டேன். அந்த வகையில் எனக்காக கடுமையாக எனது நீதிக்காக போராடிய சட்டத்தரணிகளின் அடிப்படையில் லோயர்ஸ்மார் சட்டத்தரணிகளின் அடிப்படையில் சஞ்சய் வில்சன் ஜெயசேகர், சஜ்ஜாத் லோயர், அதே போல ஹுஸ்னி ராஜி, இன்னும் இந்த வழக்கை தொடர்ந்து நடந்து சென்று வர முடியாமல் போன மதிப்புக்குரிய ருஷ்டி ஹபீப், அதே போல கனகேஸ்வரன் அவர்கள், லக்ஷ்மணன், தேவபாலன், ஸ்வஸ்திகா அருளிங்கம், ரஞ்சன் ராமலிங்கம், தரிந்து ரத்நாயக்க, அதே போல நோமான் போன்ற பல சட்டத்தரணிகள் எனக்காக கடுமையாக பாடுபட்டார்கள். அதே போல இலியாஸ் சட்டத்தரணி அவர்களையும் குறிப்பிட வேண்டும். கடந்த 2020 5ஆம் மாதம் 16ஆம் தேதி தீவிரவாத கருத்துக்களை கொண்ட ஒரு புத்தகத்தை வெளியிட்டேன் என்ற பெயரிலும், அதே போல மாணவர்களுக்கு தீவிரவாத கருத்துக்களையும் அடிப்படைவாத கருத்துக்களையும் கற்பித்துக் கொடுத்தேன் என்ற அடிப்படையிலும் கைது செய்யப்பட்ட நான் அப்படியான எந்தவித குற்றமும் இல்லை என்று இன்று புத்தளம் மேல் நீதிமன்றால் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறேன். இது உண்மையிலே நீதி கிடைத்த வெற்றியாக இருந்தாலும், இதே போல இதற்காக செலவழித்த காலங்கள், அதற்காக செலவழித்த பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் உண்மையிலே பெரிய ஒரு நஷ்டமாக இருந்தாலும், இந்த வெற்றியை போல இன்னும் இதே நாட்டில் மற்ற ஏனைய சகோதரர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்று கூறி எமது சட்டத்தரணிகள் மற்றும் எனக்காக உதவிய, எனக்காக போராடிய, எனக்காக பிரார்த்த அனைவருக்கும் நன்றி கூறி, அதே போல என்னை போல இருக்கின்ற இன்னும் பல விடுதலை செய்யாமல் வழக்கிலே தள்ளாடி கொண்டிருக்கிற பல எனது இளைஞர்கள் சகோதரர்கள் அவர்களும் உண்மையில் விடுதலை அடைந்து நல்லதொரு சுமூகமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். இதே போல இன்னும் எனது விடுதலைக்காக கடுமையாக 3 ஆண்டுகளாக போராடி எனக்கு ஒத்தாசையாக உறுதுணையாக இருந்த சட்டத்தரணிகளோடு சேர்த்து ஊடகங்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் எனக்கு துணையாக நின்ற அனைவரும் உட்பட சர்வதேச நிறுவனங்கள் எல்லாவற்றுக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அதுக்காக நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். விடைபெறுகிறேன். நன்றி. நான் அஹ்னஃப் ஜெசி.